Assalamu alaikum friends, welcome to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதிலிருந்து ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணால் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ரெசிபி ட்ராவல் டைம் அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணி கொடுக்க. ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ நம்ம ஒரு பெர்ஃபெக்டான லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு நமக்கு நல்லா வெடித்த உடனே உளுந்து வந்து 1 டீஸ்பூன், ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, வேர்க்கடலை நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அது மாதிரி முந்திரி பருப்பு அதுவும் அதே மாதிரி தான். இதுக்கு அளவெல்லாம் இல்லை, எவ்வளோ நாளும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கேன், அது இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 5 காஞ்ச மிளகா. பச்சை வேர்க்கடலை அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். நமக்கு அந்த இஞ்சி பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் வந்து அந்த லெமன் ரைஸில் இன்னும் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து அந்த நட்ஸ் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஈவனாக நமக்கு கலர் ஒரே மாதிரி இருக்கணும். பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன், நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும், இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்ட உடனே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க தாளிக்கும் போது. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கும் போது பயங்கர ஹீட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு இது ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். பெரிய லெமன் 2 லெமனோட ஜூஸ். நம்ம ரைஸ் வந்து 1/2 கிலோ ரைஸ் வந்து நம்ம உப்பு போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நமக்கு இந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு ரைஸில் உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் வந்து பார்த்து போட்டுக்கணும். வேக வைக்கும்போது நமக்கு நல்லா குழஞ்சிடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து வேகாமல் இருக்கக்கூடாது. கரெக்டாக வடித்து எடுத்தோன்னா நமக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரியாகவும் இருந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி நம்ம மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாலும் நல்லா இருக்காது. இதோட கலர் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கரெக்டான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை, அப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் வந்து நம்ம மீனுக்கு எப்படி விரவி பொரிப்போமோ அதே மாதிரி அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் சிக்கன் 65லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து சிக்கன் 65 தான் எங்கள் வீட்டில். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.